ஆண்டவரும் உலக மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான தென்னிந்திய திருச்சபையினுடைய தலைப்பு பெண் குழந்தைகளை பாதுகாத்தல். பெண் குழந்தைகளை பாதுகாத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு அனைத்து குழந்தைகளும் ஒன்று என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவரிடத்திலே கொண்டு வந்த சிறு பிள்ளைகளை அவர் அரவணைத்து ஆசீர்வதித்தார். ஆனாலும் இந்த சமூகத்திலே பெண் குழந்தைகளுக்கு என்று இழைக்கப்படுகிற அநேக கொடுமைகள், தீமைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த அடிப்படையிலே நாம் பெண் குழந்தைகளை பாதுகாத்தல் என்பதாக இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பெண் குழந்தைகளை பாதுகாத்தல் என்று சொல்லுகிற பொழுது நாம் 3 நிலைகளிலே இந்த குழந்தைகளை பாதுகாப்பதை குறித்து இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, பெண் குழந்தைகளை கண்காணிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிற பொழுது அந்த பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் எஸ்தர் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சொல்லப்படுகிற காரியம், எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாள்தோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். எஸ்தரை குறித்த சுக செய்தியை விசாரிக்கத்தக்கதாக எப்பொழுதும் அவளை கண்காணிக்கிற ஒரு தகப்பனாக மொர்தெகாய் காணப்பட்டதினாலே அந்த எஸ்தர் ராஜாத்தி மாத்திரம் அரசியாக தெரிந்தெடுக்கப்படுகிறாள். அநேக பெண்கள் காணப்பட்டாலும் எஸ்தர் ராஜாத்தி மாத்திரமே அங்கே அவள் தெரிந்தெடுக்கப்பட்டாள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளை குற்றப்படுத்துவதற்காக கண்காணிப்பதல்ல, மாறாக அவர்களை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு நாம் அவர்களை கண்காணித்தல் என்பது மிகவும் அவசியமானதாக பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கிற பொழுது தீனாள் என்று சொல்லப்படுகிற யாக்கோபினுடைய குமாரத்தியை குறித்து சொல்லப்படுகிறது. அவள் தன்னுடைய தேசத்து மக்களை பார்க்கத்தக்கதாக அவள் தானாக கடந்து சென்றதினுடைய விளைவு தேசத்திலே அவள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆள்படுத்தப்படுகிறாள். அந்த நிலையிலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் பெற்றோரால் அல்லது உடன் பிறந்தவர்களால் அவள் கண்காணிக்கப்பட்டிருக்க வேண்டும். கண்காணிப்பு இல்லாததினாலே அவளுக்கு ஆபத்து நேர்ந்தது என்பதை நாம் திருமறையிலே பார்க்கிறோம். ஆகவே பிள்ளைகளுடைய பாதுகாப்பிலே பெற்றோர்கள் கண்காணிக்கிறவர்களாக நாம் காணப்பட அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு என்று ஒருவேளை வீடுகளிலே, பள்ளிக்கூடங்களிலே, அவர்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே அநேக நேரங்களிலே அவர்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் பெண் குழந்தைகளை அங்கே பயிற்சிக்கென்று அழைத்து சென்று போதை அவர்களுக்கு கொடுத்து அதன் நிமித்தமாக அங்கே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாள் என்பதை நாம் செய்தித்தாளிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகள் மாற வேண்டுமானால் நாம் பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் நம்முடைய பெண் குழந்தைகளை, பெண் பிள்ளைகளை நாம் கண்காணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. கண்காணிக்கப்படுகிற பெண் குழந்தைகள் நிச்சயமாக தேசத்திலே, சமூகத்திலே அவர்கள் உயர்ந்த இடத்தை பெறுவார்கள் என்பதற்கு எஸ்தர் நமக்கு ஒரு சாட்சியாக காணப்படுகிறாள். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது இந்த பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பிலே கற்பித்தல் என்பது மிகவும் அவசியமானதாக பார்க்கப்படுகிறது. கற்பித்தல் என்று சொல்லப்படுகிற பொழுது இங்கே அங்கே பெண் குழந்தைகளுடைய கல்வி மறுக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் கூட எப்படியாகிலும் இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக மிஷனரிமார்கள் வெளி தேசத்தில் இருந்து வந்து அவர்கள் கற்றுக் கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த மிஷனரிமார்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே நமக்கு சாராள் டக்கர் அம்மையாருடைய கல்லூரி நமக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த சாராள் டக்கர் அம்மையாருக்கு அவருடைய சகோதரர் ஜான் தாமஸ் அவர்கள் சென்று இங்குள்ள பெண் குழந்தைகள் படிக்காமல் இருக்கிறாள் என்று சொன்ன பொழுது அவர்கள் கட்டாயம் படிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று 2 காலம் முடமான அந்த சாராள் என்கிற அம்மையார் இங்கிலாந்து தேசத்திலிருந்து தன்னுடைய சொத்துக்களை விற்று அவர் இங்கே இருக்கிற பிள்ளைகள் படிப்பதற்கென்று அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை செலவிட்டார். அதன் நிமித்தமாக உருவானதுதான் சாராள் டக்கருடைய கல்வி நிறுவனங்கள், சாராள் டக்கர் கல்லூரி. இதிலே அநேகம் ஆயிரம் பெண்கள் இந்த நாளிலே படித்து அவர்கள் மேன்மை அடைந்திருக்கிறார்கள், பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், நல்ல வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், ஆசிரியர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று சொல்வோமானால் அதனுடைய பொருள் நிச்சயமாக அவர்கள் செய்த அந்த மேலான பணி. அவர்கள் வெளி தேசத்திலிருந்து இங்குள்ள மக்களை, பெண்களை பார்க்காவிட்டாலும் இவர்களுக்காக கரிசனை கொண்டு அவர்கள் கற்றுக் கொடுத்த காரியம். அந்த கற்றுக் கொடுத்ததினால் இன்று நாம் தென் தமிழகத்திலே தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி பகுதியிலே உள்ள பிள்ளைகள் இன்று உலகம் எங்கும் தமிழகத்தினுடைய வட பகுதிகளிலும் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய காரணம் கற்பித்தல். கற்றுக்கொண்டதனுடைய விளைவு இன்று பெண்கள் பாதுகாப்பாக காணப்படுகிறார்கள்.
ஒரு இன்றைய சூழ்நிலையிலே குடும்பங்களிலே பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் அவள் கற்றுக்கொள்வதிலே கனிவோடு இருக்க கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறையிலே பிறர் மீது இரக்க உணர்வை நாம் கொண்டு வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே அருமையான ரெபெக்காளை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ரெபெக்காளிடத்திலே வருகிறவன் எனக்கு தண்ணீர் தாரும் என்று வேலைக்காரன் கேட்ட பொழுது, உமக்கும் தருகிறேன் ஒட்டகத்திற்கும் தருகிறேன் என்று இரக்க உணர்வோடு அவள் செய்த காரியம். உடனடியாக தண்ணீர் கொடுத்தாள். அது மாத்திரமல்ல, தங்குவதற்கு இடமில்லை என்று சொன்ன பொழுது உடனடியாக தன்னுடைய வீட்டிற்கு அவர்களை அழைத்து சென்று என்னுடைய வீட்டிலே தங்குவதற்கு இடம் இருக்கிறது என்று சொன்ன அவளுடைய இரக்க குணம், அதுதான் அவளை வரலாற்று இடம்பெறத்தக்கதாக குல மூதுவர்களிலே ஒருவராக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற அந்த பட்டியலிலே அங்கே இடம்பெறத்தக்கதாக ஆண்டவர் அருமையான ரெபெக்காளை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம், அங்கே பெண் பிள்ளைகளுக்கு பிறர் மீது கரிசனையுள்ள வாழ்க்கையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 20 வசனங்களிலும் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இந்த நிலைகளிலே எஸ்தர் அங்கே அமைதியாய் இருப்பாயானால் ரட்சிப்பு யூதருக்கு வேறு வழியாய் வரும் என்று அங்கே மொர்தெக்காய் கற்றுக் கொடுத்த பொழுது, என்னுடைய ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்ன அந்த எஸ்தருடைய செயல்பாடு, அந்த எஸ்தருடைய செயல்பாட்டின் விளைவாக அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட கற்பிப்பை நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பொழுது அவர்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை கற்றுக் கொடுப்பதில் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு பெண் குழந்தையினுடைய கற்றுக் கொடுக்கிற காரியம், அங்கே ஏரோதுவினுடைய முன்பதாக அந்த குழந்தை நடனம் ஆடுகிறது. அப்பொழுது ஏரோது உடனடியாக என்னுடைய ராஜ்யத்திலே பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அவள் உடனே என்னுடைய தாயாரிடத்திலே கேட்டால் அவள் சிறந்ததை வாங்கி தருவாள் என்று நம்பிக்கையோடு என்னுடைய தாய்கிட்ட போய் கேட்டால்தான் உண்மையான மேலான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்பி அவள் தாயினிடத்திலே ஓடோடி செல்லுகிறாள். அம்மா, ராஜா இப்படி சொல்லுகிறார், ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் தாரன்னு சொல்றாரு, நான் எதை கேட்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த தாயாரோ அவளுக்கு யோவான்சனுடைய தலையை கேள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், கற்றுக் கொடுப்பதிலே அங்கே தவறான கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றோர், குறிப்பாக ஒரு தாயார், தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னை குறித்து ஒருவர் தவறாக பேசிவிட்டார் என்பதற்காக அவரை பழி வாங்குகிற இவ்வளவு பெரிய ஒரு அரசாட்சி, ராஜ்யத்தின் பாதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை விட்டு ஒரு மனிதனுடைய தலையை வாங்கி அது நிமித்தமாக அந்த குழந்தையை கொலைகாரியாக மாற்றின ஒரு தாயார். இன்றும் சமூகத்திலே பிள்ளைகள், குடும்பத்தில் இருந்து பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கப்படுவதிலே அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நாம் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியானதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அங்கே தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்லுகிற பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய பெற்றோர்கள், தாயார் நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்க உணர்வுகளையும் பிறர் மீது கரிசனையுள்ள வாழ்க்கையும் நாம் கற்றுக் கொடுக்கிற பொழுது அவர் நிச்சயமாக பாதுகாக்கப்படுவார்கள். மூன்றாவதாக காணி ஆட்சியை கொடுத்தல். நாம் வாசிக்க கேட்ட அருமையான அந்த புஸ்தகம், யோபினுடைய புஸ்தகத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகிற பொழுது யோபு 42ஆம் அதிகாரம் அந்த 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அங்கே யோபு தன்னுடைய சகோதரர் நடுவிலே தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுத்தான் என்று அங்கு வேதம் நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் சுதந்திரம் என்று சொல்வதிலே என்ன அடங்கி இருக்கிறது? அவர்களுக்கான உரிமையை கொடுத்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் அதைத்தான் தெளிவாய் சொல்லுகிறது. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். அதனுடைய பொருள் என்ன? அவளுக்கான உரிமையை கொடுத்தான், தன்னுடைய பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு. உள்ள அங்கே பார்க்கிறோம், அந்த பிள்ளைகள் அந்த தேசத்திலே மிகவும் சௌந்தரியம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஆக அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு என்பது நிச்சயமாக நிச்சயம் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பிலே அவர் எண்ணி பார்த்த காரியம், தன்னுடைய சகோதரரோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டு வாழ்க்கை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் என்று அறிந்து அவர் உரிமையை கொடுத்தார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த உரிமை என்பது இன்றும் சமூகத்திலே பெண் இனத்திற்கு எதிராக உரிமைகள் மறுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே நடந்து முடிந்த தேர்தலை குறித்த செய்திகளிலே வருகிற பொழுது அங்கு மீண்டும் ஆணாதிக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று எழுதப்பட்டதை பார்க்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? ஒரு பெண் தங்களை ஆளக்கூடாது என்பதற்காக அங்கே கடைசி நேரத்திலே இந்த மாற்றங்கள் நிகழ்ந்ததாக செய்தித்தாள்களிலே நாம் இந்த நாட்களிலே படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம்.
ஆக எந்த நிலைகளிலும் அங்கே பெண்கள் அங்கே குறைவாக பார்க்கப்படக்கூடிய காரியம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவது கலாத்தியர்கள் நிருபத்திலே சொல்கிற பொழுது, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே அனைவரும் கிறிஸ்துவுக்குள் சமமாக்கப்படுவதற்கு பெண்களுக்கான உரிமையை நாம் பெற்றுத்தர அழைக்கப்படுகிறோம். அதையே நாம் வாசிக்க கேட்ட இந்த யோபுவின் புஸ்தகத்திலே தங்கள் சகோதரர் நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். நீங்கள் பார்ப்பீர்களானால் என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே செலோத்தே என்று சொல்லப்படுகிற அந்த தகப்பனாருடைய பிள்ளைகள் அவர்கள் வந்து மோசேயிடத்திலே அவர்கள் விண்ணப்பம் செய்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினால் அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணி ஆட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். அந்த காணி ஆட்சி என்பது எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், எங்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும். உடனடியாக மோசே ஆண்டவரிடத்திலே கொண்டு செல்லுகிறார். ஆண்டவரும் அதை சொல்லுகிறார், நிச்சயமாக அவள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவளுக்கான அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, காணி ஆட்சியை கொடுத்தல் என்று சொல்லுவது பெண்களுக்கான உரிமையை நாம் பெற்றுத் தருவது. நமக்குள்ளாக, திருச்சபைக்குள்ளாக, சமூகத்திற்குள்ளாக ஆண்கள் இருக்கின்ற அந்த இடத்திலே பெண்களும் இருக்கத்தக்கதாக நாம் எடுக்கின்ற முயற்சி தான் சமத்துவத்திற்கு நேராக அவளுக்கான உரிமையை கொண்டு வருகிற முயற்சி. அந்த உரிமையை பெற்றுத் தருவது திருச்சபையின் கடமை. இதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே பெண் குழந்தைகளுடைய பாதுகாத்தல் என்று சொல்லுகிற பொழுது, முதலாவதாக பெண் குழந்தைகள் அங்கே கண்காணித்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். பெண் குழந்தைகளுக்கு கற்பித்து கொடுப்பதினாலே, கனிவோடு இருக்க கற்பிப்பதினாலே அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். மூன்றாவதாக அவளுக்கு காணி ஆட்சியை கொடுத்தல், அதாவது அவளுக்குள்ள உரிமையை கொடுப்பதினாலே அவர்கள் பாதுகாவலாக காணப்படுவார்கள். சகோதரர்கள் எல்லாரும் இணைந்து பெண்ணினத்தினுடைய பாதுகாப்பிற்காக, அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்மோடு சமமாக அவர்கள் காணப்படுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமானால் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகள் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.